இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீடிய நேற்று பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே தேவனுடைய நீதி, அவர் God is righteousness God, அவர் நீதி உள்ள ஆண்டவர். வேதம் நமக்கு நம்முடைய ஆண்டவரை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது, நீதி உள்ள ஆண்டவர். எப்படிங்க நீதி உள்ள ஆண்டவர்? பழைய ஏற்பாட்டின் காலத்துல நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 2 பேர், ஆதாமுடைய குமாரர்களில் 2 பேர் இருக்கிறார்கள், காயின் ஆபேல். உங்களுக்கு தெரியும், அங்கே காயின் ஆபேல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 2 பேரும் தேவனுக்கு படைக்கும்படியாக காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அப்போ இங்க காணிக்கைகளை கொண்டு வரும்போது ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், சகோதரனுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. இதுல கோபம் அடைந்த சகோதரன் ஆபேலை கொலை செய்து விடுகிறான். கர்த்தர் கூப்பிட்டு கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கப்பா? உன் சகோதரனுக்கு என்ன செஞ்ச? நான் காவலாளியா? எப்பா அவனுடைய ரத்தம் பூமியில கூப்பிட்டுச்சுப்பா, அவன் என்னப்பா செஞ்ச? என்ன செஞ்ச? கர்த்தர் கூப்பிட்டு கேட்கிறாரு. குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினதுனாலே அந்த ரத்தம் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டது. கர்த்தர் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா செஞ்ச? இன்னைக்கு நீங்கள் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் கடந்து வருவீர்களானால், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற ஒருவரை சீண்டி பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். யோசிக்கும், எதையும் பேசலாமா? முடியாதுங்க. எதையும் பேசுவேனா? முடியாது. நான் பெரிய நீதிமான், நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய ஊழியக்காரன், நான் எதையும் பேசுவேன். நீங்க பேசுற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையா? மோசே என்கிற பரிசுத்தவான், பெரிய பரிசுத்தவான், தேவனை முகமுகமாய் கண்டவன், மிரியாமின் இடத்துல ஆரோன் இடத்துல கேட்கிறாரு, என் தாசனாய் இருக்கிற மோசைக்கு விரோதமாய் பேசுறது துணிகரம் கொண்டது என்ன? ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறதை போல அவனோடு கூட நான் பேசுகிறேன். மிரியாம் உறைந்த மலையின் போல வெண்குஷ்டரோகி ஆனால் பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டாள். மோசை ஜெபம் பண்ணனால அவள் மீண்டும் பாளையத்திற்குள் சேர்க்கப்பட்டாள். துணிகரம் கொண்டது நான் கர்த்தர் கேட்கிறேன். ஆனா அதே மோசையை பார்த்து சொல்றாரு, எப்பா நான் கண்மலையின் மேல நிப்பேன், நீ போய் பேசு, தண்ணி வரும். சனங்கள் நெருக்கணும், கண்மலையை அடிச்சிட்டேன். கர்த்தர் அங்கே கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா கீழ்ப்படியல, கானானுக்குள்ள போக மாட்டேன். ஒரே வேர்டு முடிஞ்சது, நீ கானானுக்குள்ள போக மாட்டேன், நீ கீழ்ப்படியலப்பா. பெரிய பரிசுத்தவானுங்க மோசே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன். வா கானான் தேசத்துக்குள்ளே ஜனங்களை நடத்தும்படியாக வான்னு சொல்லி கூப்பிட்டு பேசி கூட்டு போன ஆண்டவர். கடை சொல்றது, எப்பா காணோன பாத்துக்கப்பா, உள்ள போக மாட்டேன், பிரவேசிக்க மாட்டேன். ஏன்? தப்பு பண்ணிச்சப்பா. நான் நீதி உள்ள கர்த்தர், நான் நீதி உள்ள கர்த்தர். இன்னைக்கு நினைக்கிறோம், நாங்க பண்ற தப்பு ஏசுநாதருக்கு எங்க தெரிய போகுது? இல்ல, நீதி உள்ளவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீதி உள்ள ஆண்டவர், அவர் கையில நீங்க தப்ப முடியாது. ஆபேலின் ரத்தம் தேவராகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துறீங்களா? அது கண்டிப்பா ஒரு நாள்ல பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடும். அன்னைக்கு நீதி உள்ள ஆண்டவர் நீதி செய்வார், தெரிஞ்சுக்கோங்க. குற்றமில்லாம எதிராக வர்றீங்களா? நீதி செய்கிற ஆண்டவர் அவனுக்காக வழக்காடுவார். நான் எதையும் பேசுவேன், நான் பெரிய ஆளு இல்ல, நான் பெரிய நீதிமான்ங்க, நான் பொய்யே சொல்ல மாட்டாங்க, தப்பே செய்ய மாட்டாங்க, நான் பெரிய பரிசுத்தவான்ங்க இல்லங்க, நீதி உள்ள ஆண்டவர். இன்னொன்னு, இன்னைக்கு அநேகர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஊழியருடைய குடும்பங்கள் இருக்கிறது. ஊழியத்திலே எஜமான் ஊழியனை பயன்படுத்த வேண்டும். திரும்ப சொல்றேன், ஊழியத்திலே எஜமான் ஊழியத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு ஊழியன் எஜமானுடைய வார்த்தையை தான் கேட்கணும், எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவன் ஒரு எஜமான், ஊழியத்துடைய ஓனர், ஊழியத்தினுடைய எஜமான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து.
அவர் சொல்லுகிறது தான் அவருடைய வேலைக்காரனை இருக்கிற ஊழியக்காரன் கேட்கணும். ஆனா இன்னைக்கு ஊழியத்தை சிலர் இருக்கிறாங்க, மனைவி ஊழியம் செஞ்ச கணவன் நீங்க அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யுங்க, இந்த இடத்துல போய் ஊழியம் செய்யுங்க, அங்க சேர்ந்து ஊழியம் செய்யுங்க, இங்க சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. மனைவி கணவனை பார்த்து நீங்க அந்த ஊழியம் அந்த இதுல போய் சேர்ந்து ஊழியம் செய்யுங்க, இந்த இதுல போய் சேர்ந்து ஊழியம் செய்யுங்க, அப்படி ஊழியம் செய்யுங்க சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா நீதி செய்கிற கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பாவம் செய்கிறதாக அர்த்தம். எஜமானுடைய கட்டளையை ஊழியனை மீற வைக்கிறீர்கள், அதனுடைய இரத்தப்பழி உங்கள் தலையின் மீது கேட்கப்படும். தெரிஞ்சுக்கோங்க, அநேக குடும்பத்தில் நடக்குது. நீங்க ஓனரா, நீங்க முதலாளியா, நீங்களா ஊழியத்தை கிடைச்சீங்க இல்லையே? நீங்க ஊழியத்துல போய் எப்படி மூக்கு விடுறது? அது எஜமானுடைய பணி, அவங்க செய்வாங்க. ஆலோசனை கொடுங்க, ஆலோசனை கொடுங்க, அது கர்த்தர்ட்ட கேட்டு கொடுங்க. நீங்களா கொடுக்கிற ஆலோசனை செல்லாது. கர்த்தர் சொன்னா சொல்லுங்க. எஜமானுடைய வேலை ஊழியக்காரன் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவது. உங்க அனுபவம் தலைகளை தாழ்த்தி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பிதாவை, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் எஜமானனாய் இருக்கிற பரலோகத்தின் தேவனை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் மத்தியில் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த இடத்துல நீர் வாசம் பண்ணுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது உடைய வல்லமையான கரம் இறங்கட்டும் என்று நான் சொல்கிறேன். சரத்தில் இருக்க வியாதியின் கூறுகள் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரத்தை விட்டு மறையட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். சரத்தை விட்டு மறையட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். மகத்துவமான கர்த்தருடைய வல்லமையான கரம், உன்னதத்தின் தேவனுடைய கரம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சரத்தோடு வியாதியோடு கூட யாரெல்லாம் இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் கரம் யாரெல்லாம் இருப்பார்களோ உம்முடைய வல்லமையான கரம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, சரத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை என் கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, உம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். எல் சிட்டா, கர்த்தருடைய வல்லமையான கரம் மீது இறங்குகிறது மகளே. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். 13 வருடமாய் 13 வருஷமா உன் சரீரத்தில் வீசிங் டபுள்னாலே நீ பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய கரம் உன் மீது இறங்குகிறது மகளே. கர்த்தர் இப்பொழுது வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். நீங்கள் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லியேசர், கர்த்தருடைய வல்லமையான கரங்கள் மீது இறங்குகிறது மகனே. எல்லியேசர், கர்த்தர் உங்களை தொடுகிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வயது 52. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய வல்லமையான கொடை தலைப்பகுதியில் இப்பொழுது இறங்குகிறது. பல மருத்துவரை நோக்கி பார்த்துட்டீங்க, பல மருத்துவத்தை போயிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு விடுதலையும் கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்கள் தலையின் பகுதியிலே போல விழுகிறது. சகோதரன் எல்லியேசர், கர்த்தர் உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். புனிதவதி, கர்த்தருடைய வல்லமையான கரம் மீது இறங்குகிற மகளே. புனிதவதி, கர்த்தருடைய போல தொடுகிறார். தேங்க்யூ லார்ட். முழங்கால் 2 முழங்கால் பகுதியிலே ஏற்பட்ட வலியினாலே, அந்த முட்டு பகுதியில் ஏற்பட்ட வலிகள் 8 வருடமாய் அந்த வலியினாலே நீங்கள் அவதிப்படுகிறீர்கள். உங்களுடைய வயது 62. கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மீது இறங்குகிறது. சகோதரி புனிதவதி, கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மீது இறங்குகிறது. இப்பொழுது முட்டில் பகுதியில் கர்த்தருடைய வல்லமையான கரம் இறங்குகிறது. அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு விட்டபடினால் உமக்கு நன்றி. உடைய மகத்துவமான கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு விட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறோம். நேர நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை செய்கிற தம்முடைய தாசனை ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்த எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை